என்ன யோசிக்கிறீங்க? நீங்க வர வேண்டிய இடம் வந்தாச்சு. வாங்க போலாம். இல்லம்மா, நான் இங்கேயே நிக்கிறேன். நீங்க போங்கம்மா. இங்கேயே நிக்கிறதா? உங்களுக்கு வேலையே உள்ளதான். வாங்க. கடவுளே, என்னது ஒண்ணுமே புரியலையே. முக்கியமான வேலைன்னு சொன்னா கடைசியில போலீஸ்ல ஒப்படைக்க போறாளா? நந்து பண்ண தப்பையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாளோ? போலாமா? அம்மா, இங்க எதுக்குமா? உள்ள போனா அவங்களே சொல்லுவாங்க. வாங்க. அம்மா அம்மா, என்ன விஷயம்னு தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயமா? உங்களுக்கா? நீங்க போய் பயப்படலாமா? நீங்க எப்பேற்பட்ட ஆளு? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சாதாரண வேலைக்காரி. அதெல்லாம் உள்ள இருக்கிற இன்ஸ்பெக்டர் கேட்பாங்க. அவங்க கிட்ட சொல்லிக்கோங்க. இனிமே யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. டைம் ஆச்சு. உள்ள வாங்க. அம்மா அம்மா, நாமளே எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு சரணடையிலான்னு தானே இருந்தோம். இவ வயித்துல வளர குழந்தை பிறக்கட்டும், அது வரைக்கும் பொறுமையா இருக்கலான்னு பார்த்தா இவளே எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கே. பேசாம இவ காலில் விழுந்து கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லலாமா? அம்மா அம்மா அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. கொஞ்ச நாள் பொறுமையா இருங்கம்மா. இன்னும் எத்தனை நாளைக்கு பொறுமையா இருக்கிறது? உள்ள வாங்க. அம்மா அம்மா அம்மா. என்ன நந்தினி? என்ன அங்கே நின்னுட்டீங்க? வாங்க உள்ள. ரொம்ப தயங்குறாங்க. உள்ள வாமா. உள்ள வாங்க. வா நந்தினி, உட்கார். ஏன் அந்தம்மா இங்க வரத்துக்கு தயங்குறாங்க? இல்ல, இங்க வருவேன்னு இவங்க எதிர்பார்க்கல. திடீர்னு கூட்டிட்டு வந்துட்டதுனால தயங்குறாங்க. சரி, வேற என்ன விஷயம் சொல்லுங்க. இவங்க பேர் சாவித்ரி. எங்க வீட்ல நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க ரொம்ப நல்லவங்க. அப்படியா? ஏமா நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல, பரவாயில்ல, நான் நிக்கிறேன். மேடம், நான் இப்போ எந்த விஷயத்துக்காக வந்திருக்கேன்னா, மேனேஜர் ரவிய கடத்தின கேஸ்ல தமிழ்ச்செல்வன் சாரை அரெஸ்ட் பண்ணீங்களே, ஆமா, அவரை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் மேடம். இல்ல நந்தினி, நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் குழப்பம் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்க மேடம். சரி நந்தினி, வேற எதனா ப்ராப்ளம்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே மேடம், அப்போ நாங்க கிளம்புறோம். சரிம்மா. என்னையா தெரியாதியா? உண்மையை சொன்னாளா? எதுவுமே சொல்ல மாட்டோம் மேடம். அவளை அப்படியெல்லாம் கேட்டு விசாரிச்சா சொல்ல மாட்டா. இந்த வரேன் அவளுக்கு. ஐயோ ஐயோ, சொல்லுடி, உண்மையை சொல்லு. உண்மையை சொல்ல போறியா இல்ல லாடம் கட்டுடா? இதெல்லாம் கேட்டா நீ வழிக்கு வர மாட்ட. யோ, போதான் சார். எஸ் மேடம், இதோ வரேன் மேடம். அவளை லாடம் கட்டியா? அப்பதான் வழிக்கு வருவா. அடிக்காதீங்க, வலிக்குது மேடம், எனக்கு தெரியாது. என்ன சாவித்திரிமா, ரொம்ப பயந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீங்களும் அவரும் எந்த தப்பும் பண்ணல,
நான் தான் கற்பனை பண்ணிக்கிறேன்னு நீங்க திரும்ப திரும்ப சொன்னீங்கல்ல. ஆனா அது பொய்ங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க முகமே காட்டி கொடுத்துருச்சு. உங்க முகத்துல குற்றவாளிக்கு உண்டான பயத்தை நான் பார்த்தேன். எங்க மாட்டிக்குவோமோன்னு ரொம்ப பயந்துட்டீங்க இல்ல? ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் தப்பு பண்றது உண்மை. அது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா என்கிட்ட மறைக்கிறீங்க. இப்போ எனக்கு முழுசா சாட்சி கிடைக்காம இருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் நீங்களும் அவரும் இங்க வரத்தான் போறீங்க. அது வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். இதுக்கே இப்படி மிரண்டு போனா எப்படி? இதை விட ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். வாங்க. ஐயோ மேடம், அடிக்காதீங்க மேடம். இவன் நந்தகுமார் பொண்டாட்டியாச்சே. கூட யாரோ ஒரு பொம்பளை போறா. கார்ல போகாம ஆட்டோல போறா. எங்க போறா? இதுதான் சரியான சந்தர்ப்பம். மாட்னடா நந்தகுமார். புது நம்பரா இருக்கு. யாரா இருப்பா? ஒருவேளை அந்த ரூபா சனிய வேற நம்பர்ல இருந்து ட்ரை பண்ணி பாக்குறாளா? வாடா வாடா, போனை எடுறா. ஒருவேளை நந்தினி கூட பெரியம்மா போனாங்களே, அவங்க ஏதாவது சொல்றதுக்கு கால் பண்றாங்களோ? மை டியர் நந்தகுமார், போன் எடுக்க ஏண்டா இவ்வளவு நேரம்? போன் எடு. ஹலோ ஹலோ சார், நான் பிரியா பேசுறேன் சார். பிரியாவா? யார் நீங்க? சார் என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? என்ன ஞாபகம் இல்லையா சார்? ஞாபகம் இல்லாதனால தான் கேக்குறேன். யார் நீங்க? சார், என் ஃப்ரெண்ட்ஸோட 2-3 தடவை உங்களை ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிருக்கேனே சார். அன்னைக்கு கூட ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்க கார்ல ஏறினதுக்கு நீங்க திட்டினீங்களே சார். தெரியுது. என் நம்பர் எப்படி உனக்கு கிடைச்சது? சார், அத நான் அப்புறமா சொல்றேன் சார். இப்ப நான் உங்களை அவசரமா நேர்ல பார்க்கணும். என்ன எதுக்கு நீ பார்க்கணும்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். ப்ளீஸ் சார், அவசரமா எனக்கு உங்க உதவி வேணும் சார். அதுக்காக தான் சார். ப்ளீஸ் சார். இதோ பாரு, நீ எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லு. இல்ல சார், இது போன்ல சொல்ற விஷயம் இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம் சார். நான் விளையாட்டுத்தனமா பண்ணதுல மனசுல வச்சுக்காதீங்க சார். ப்ளீஸ் சார், நான் உங்களை உடனே பார்க்கணும் சார். உங்க உதவி ரொம்ப அவசரமா தேவைப்படுது சார். யோசிக்காதீங்க சார், நான் உங்களை பார்க்கணும் சார். ப்ளீஸ் சார், பர்மிஷன் கொடுத்தா 10 நிமிஷம் உங்க வீட்டுக்கே வந்து நான் பார்த்துட்டு போயிடுறேன் சார். ஏய், வீட்டுக்கெல்லாம் வேண்டாம். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இமீடியட்டா அங்க வந்துடுறேன். மறக்காம வந்துருங்க சார். நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன் சார். வந்துடுறேன். நான் வச்சிடுறேன் சார். வாடா மவனே வா, உனக்கு கச்சேரி அங்க இருக்கு.
நந்தினிமா ஒரு நிமிஷம். எதுக்குமா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம்? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வருவாங்க? வைத்தியம் பார்க்கத்தானே. என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா? என்கிட்ட சொல்லவே இல்லையேம்மா. உடம்பு சரியில்லாதவங்க தான் வருவாங்களா? பின்னாடி பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சரி பண்ணிக்கவும் வருவாங்க. வாங்க. அம்மாமா நீங்க சொல்றது எனக்கு புரியலம்மா. இத பாருங்க, சும்மா தொணன்னு கேள்வி கேட்காம வாயை மூடிட்டு வாங்க. உங்களை இங்க கூட்டிட்டு வந்தது என்ன கேள்வி கேட்கறதுக்கு இல்ல, எனக்கு துணைக்கு. வாங்க. அம்மா எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். டாக்டர் ஷர்மிளாவை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கேன். உங்க பேர் மேடம்? நந்தினி. ஒரு நிமிஷம் மேடம். அபார்ஷனுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். இருக்கு மேடம். 11:30க்கு வாங்கியிருக்கீங்க. இப்போ 10:30 தான் ஆகுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இல்ல, டாக்டர் தான் கொஞ்சம் முன்னாடி வர சொன்னாங்க. அப்படிங்களா? ஆபரேஷனுக்கு முன்னாடி சில டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க, அதுக்காக வர சொல்லிருப்பாங்க. நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் இன்ஃபார்ம் பண்றேன். நர்ஸ் வருவாங்க. சரிங்க. ஓகே மேடம். என்னம்மா இது? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு வேண்டாம்மா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாமா. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். அம்மா, என் மேல கோவப்படாதீங்கம்மா. அப்படியே எதுவும் செய்யறதா இருந்தாலும் நிதானமா யோசிச்சு நந்தி தம்பி கிட்ட கலந்து பேசி அதுக்கப்புறம் முடிவு எடுங்கம்மா. இப்படி அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் செய்ய வேண்டாமா. ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்னம்மா நடிக்கிறீங்க? உங்களை இத்தனை நாளா நல்லவங்க நம்பி ஏமாந்துட்டு இருந்த. இனிமே உங்க பேச்சையும் நடிப்பையும் நம்புற மாதிரி இல்ல. ஆமா, என்ன என்ன வேணாலும் திட்டுங்கம்மா, பரவாயில்ல. ஆனா கர்ப்பத்தை கலைக்கிறது மட்டும் வேண்டாம்மா. வாங்கம்மா, வீட்டுக்கு போயிடலாம். உங்களுக்கு என்ன இவ்ளோ அக்கறை? சொந்தக்காரங்களே கண்டுக்காம விட்டுட்டு போற இந்த காலத்துல நீங்க எங்க இவ்ளோ கவலைப்படுறீங்க? நீங்க என்ன எனக்கு சொந்தமா? இல்ல அவருக்கு ஏதாவது உறவா? சொல்லுங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க? எப்படி துடிக்கிறீங்க? எனக்கு நீங்க எந்த சொந்தமும் இல்ல. ஓகே, ஒருவேளை அவருக்கு நெருங்கிய உறவா இருந்துகிட்டு என்கிட்ட சும்மா வேலைக்காரின்னு சொல்றீங்களா? சொல்லுங்க, உங்களதான் கேக்குறேன். இல்லம்மா, நான் யாரோ ஒருத்திதான். உங்களுக்கு எந்த சொந்தமும் இல்ல, அவருக்கு எந்த உறவும் இல்ல. நான் ஒரு வேலைக்காரிதாம்மா. ஆனா கொஞ்ச நாளாவே உன்னை என் சொந்த மகளா நினைச்சுக்கிட்டு இருக்கேம்மா. அந்த பாசத்துல தாமா சொல்றேன், கர்ப்பத்தை கலைக்க வேண்டாமா. ஓ அப்படியா? என்ன நீங்க மகள நினைக்கிறீங்களா? ஆமாம்மா. அது வேண்டாம். இப்போ மாமியாரா இருங்க, அது போதும். என்ன புரியலையா? அபார்ஷன் பண்ண வேண்டிய ஃபார்ம்ல கூட யாராவது சம்பந்தப்பட்டவங்க கையெழுத்து போடணும். நீங்க என் மாமியார்னு சொல்லி கருவை கலைக்கிறதுக்கு சம்மதம்னு இப்ப கையெழுத்து போடுங்க. அதுக்காக தான் உங்களை நான் என் கூட கூட்டிட்டு வந்தேன்.